வெல்கம் டு ஈஸோன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல் மானிட்டரிங். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக நம்ம குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணுறக்கா. ஸோ என்ன பண்ண நினைப்போம்னா நம்ம உடம்பு முடியாதவங்க இல்லை வயசானவங்க நமக்கே ஏதாவது கிரிட்டிக்கலான கண்டிஷன்ஸ் ஏற்படும்போது நம்ம குளுக்கோஸ் ஏற்றுவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகுனா நர்ஸ் வந்து நமக்கு குளுக்கோஸை போட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து குளுக்கோஸை மாற்ற மறந்துடுவாங்க. சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸுக்குலாம் பார்த்தோன்னா அன்கான்ஷியஸாக இருக்க டைம் குளுக்கோஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸ் கொஞ்சம் குட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து குளுக்கோஸை வந்து சம்டைம்ஸ் மாற்ற மறந்துடுவாங்க. ஏன்னா அங்கே பேஷண்ட்ஸை நிறைய பேர் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் நர்சஸ் மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டோம். தென் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் மூலமாக பார்த்துக்க முடியும் நம்மளால். ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூடூத்தை ஆன் பண்ணி ப்ளூடூத்தில் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக பேர் பண்ணுற மாதிரி பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேர் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஆல்ரெடி பேர் பண்ணிட்டேன். என்னென்னு பேர் பண்ணுறேன், குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கா உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் பேர் பண்ணது, குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் நான் இங்கே பேர் பண்ணிட்டேன். ஸோ பேர் பண்ணதுக்கப்புறம் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்புக்கு வரணும். ஸோ இந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ளூடூத் டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த ப்ளூடூத் டெர்மினல் ஆப்பில் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு டிவைஸ் கிளிக் கொடுக்கணும். ஸோ டிவைஸ் கிளிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் குளுக்கோஸ் மானிட்டரிங் நம்ம சர்ச் பண்ணணும். நான் இங்கே ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன் குளுக்கோஸ் மானிட்டரிங். ஜஸ்ட் நான் டச் பண்ணால் போதும் குளுக்கோஸ் மானிட்டரிங் கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகணுன்னே எனக்கு இப்போ வந்து கிட்ட ஆன் பண்ணி எனக்கு குளுக்கோஸ் பாட்டில் வந்து ஓகே லெவல் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. தென் இப்போ நான் வந்து குளுக்கோஸில் வந்து இங்கே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் நம்ம இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து குளுக்கோஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு உள்ள. ஸோ இறங்கிட்டு இருக்கும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பீப்னு 2 தடவை விட்டு அடிக்குதா. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவலோட வந்து 25% வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே அலாரம் அடிக்கும், உள்ளே அங்கே லைட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. தென் இது சர்டன் லெவலுக்கு கீழே போகும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் வந்து 10% மேலே போயிடுச்சு. ஸோ 10% கிட்ட போனோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10% கிட்ட போனே நம்ம சேஞ்ச் பண்ணணும், பாட்டிலை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ பஸரும் நமக்கு ஹையாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. தென் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட்ஸும் ஆன் ஆகுது, ரெண்டு இண்டிகேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து அலாரம் இப்படி தான் நமக்கு ஒரு 25% இருந்தால் விட்டு அடிக்கும். தென் 10% கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்து அந்த பஸரோட சவுண்ட் வந்து ஹையாக இருக்கும். நமக்கு வந்து எல்இடிஸ் வந்து அந்த அலாரம் எல்இடி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஹை பிரைட்னஸில் இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேஸ் லெவல் ஓகேவாக இருக்கும்போது தென் லெவல் 25% வந்துச்சுங்கும் போது ஒரு பஸர் அடிக்கும். தென் 10% வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா பீப் ஃபுல்லாகவே அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து ஒரு 12 volts அடாப்டர். இது மூலமாக நமக்கு பவர் சப்ளை போய்கிட்டு இருக்குது. தென் இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து பவர் சப்ளை போர்ட். தென் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். தென் இங்கே ஒரு ரிலே இருக்கும். தென் இங்கே ரிலே கொடுத்துருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம், ரெட் எல்இடி. இதுதான் நமக்கு அலார்முக்கு காமிக்கும்போது உங்களுக்கு ரெட்டாக பிரைட்னஸாக காமிக்கிறதுக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குளுக்கோஸில் என்ன ஃபிட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ அல்ட்ராசோனிக் சென்சார் தான் நமக்கு வந்து சிக்னல்ஸை ரீட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்த பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்புறம் என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 12 volts அடாப்டர் எதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு வர 240 220 volts-ஐ 12 volt DC கரண்ட்டாக மாற்றும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பவர் சப்ளை போர்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 12 volt-ஐ 5 volt-ஆக கன்வெர்ட் பண்ணி தரும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்சார்ஸ்க்கு அப்புறம் இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் ஒர்க் ஆகிறதுலாம் 5 volt ஒர்க் ஆகும். தென் இங்கே இருக்க இதுதான் ESP32 மைக்ரோ கண்ட்ரோல். இது வந்து இன்பில்டாக ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் இருக்கிறனால நம்ம ப்ளூடூத்தில் வந்து பார்த்துக்க முடியுது எவ்வளோ குளுக்கோஸ் லெவல் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுதான் இங்கே பிரெயினாக ஆக்ட் ஆகி நமக்கு வந்து உள்ளே நமக்கு ப்ளூடூத்தில் கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணுறது, இவ்வளோ % வந்துருச்சு, அலாம் இவ்வளோ அடிக்கிறதுன்னு சொல்கிறது எல்லாமே இதுதான் நமக்கு. ஸோ இதுதான் ஒரு பிரெயினாக ஆக்ட் ஆகி இந்த கமெண்ட்லாம் கொடுத்து நம்மளை பண்ண வைக்கிது. பஸரை இவ்வளோ ஹைக் பண்ணு, இவ்வளோ லோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாமே. ஓகேங்களா. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரிலேன்னு சொல்லுவோம். ரிலேங்கிறது என்னன்னா ஆட்டோமேட்டிக் சுவிட்ச்னு சொல்லுவோம். ஸோ ரிலேங்கிற ஆட்டோமேட்டிக் சுவிட்சிங் மீன்ஸ் இது உங்களுக்கு சுவிட்சுங்கிறது ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண்ணும். ஓகேங்களா. ஸோ ஆன் ஆஃப் எதை ஆன் ஆஃப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பஸரை வந்து உங்களுக்கு ஹை அண்ட் லோ பண்ணி கொடுக்கும். ஸோ அது போக இங்கே இருக்க எல்இடிஸை உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹை பண்ணி கொடுக்குறதும் இந்த ரிலே தான். ஓகேங்களா. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார்னு சொல்லுவோம். இது நம்ம குளுக்கோஸில் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம் அந்த குளுக்கோஸ் பாட்டிலில். ஸோ ஃபிட் பண்ணியிருக்கும் போது இதுதான் நம்ம கண்டினியூஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது சவுண்ட் வேவ்ஸ் வச்சு தான் இது நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஸோ இவ்வளோ இது டிஸ்டன்ஸ் போயிருச்சு, மீன்ஸ் இவ்வளோ லெவல் கம்மியாகிருச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த சென்சார் மூலமாக டெக்ட் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஃபுல்லாக ஒர்க் ஆகுது.